بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: إن لكل أمة شرفا وشرف أمتي القرآن، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய அருளையும் மக்ஃபிரத்தையும் எத்குமினாரையும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் ஹலாலான முறையில சம்பாதித்து ஹலாலான முறையில குடும்பத்துக்கு தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்க ஒவ்வொரு நாளும் பஜாருக்கு வாரீர்கள். யார் அந்த நீயத்துடன் அதே போல ஷரியாவுடைய வரையறைகளை பேணி உங்களோட குழுக்கள் வாங்கல்கள் உங்களோட தொழில் ஈடுபடுறீங்களோ, நீங்க வீடு திரும்பும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய இந்த பணியில் அல்லாஹ்வுடைய பாதையில் கழிக்கக்கூடிய ஒரு பணியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன வருடம் எங்களோட ரமலானில் இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த வருடம் அவங்களுக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் அவங்கள அவன் பக்கம் அழைத்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைவரையும் கபூல் செய்து அவர்களுடைய மன்னரையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூஞ்சொல்லாக ஆக்கி வைக்கணும். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை பரிபூர்ணமாக கழித்து இன்னும் அதிகமான ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் போது இது நோன்பு பிடிக்கக்கூடிய மாதம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தல். இது ரமலானுடைய மாதம், அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்த மாதம் என்று தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். முதலாவது தாலீம், முதலாவது இன்ட்ரோடக்ஷனே குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கின காரணமே இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கிய காரணம். லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்பானதற்குரிய அடிப்படை காரணம் அந்த நாள்ல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் உலகத்துடைய வானத்துக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ஆயத்தினுடைய அமானிதங்களை அல்லாஹ் வழங்கி 23 வருட காலத்தில் எந்த ஆயத்தை எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வழிகாட்டல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கின இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த மாதம் சிறப்பானதுக்கு காரணம் குர்ஆன். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்பானதுக்கு காரணம் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்லும் போது இன்னா அன்ஸல்னாஹு ஐ அல் குர்ஆன் அன்ஸல்னல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த இரவு. அந்த குர்ஆன் இறக்கி வைத்த இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தையும் அருளையும் மலக்குமார்களையும் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருடமும் வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கின மிக முக்கியமான பொறுப்பு இந்த வேதங்களை பாதுகாத்து இந்த வேதங்களை நபிமார்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு. லைலத்துல் கத்ர் இரவு மாத்திரம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்தில் 23 வருடத்தில் தேவையான நேரங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்க. தேவையான நேரங்கள் ஒரு தடவை அவங்க வந்துட்டு போனாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை கொஞ்சம் ஆத்திரப்பட்டு இந்த திருமணத்தை முடிச்சிடுவோம் என்ற மனப்பாங்கில் இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மலக்குமார்களிடத்துல நல்ல பேர் பெற்ற ஒரு பெண். காரணம், அவர் நோன்பு நோக்குற பெண், அவர் இபாதத்தில் ஈடுபடுற பெண், அவர் குர்ஆன் ஓதக்கூடிய பெண். அல்லாஹ் அக்பர். அந்த சிறப்புகளை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை மாற்றினார். 23 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அது எந்த இரவுல? லைலத்துல் கத்ர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். ரூஹ் என்று இன்னைக்கு சொல்லப்படுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சிறப்பை ஏனைய மலக்குமார்கள் எல்லாரையும் விட இந்த சிறப்பை பெற்றுக்கொண்டதுக்கு பிரதானமான காரணம் குர்ஆன். பிரதானமான காரணம் அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை அதை சுமந்து அதை நபிமார்களுக்கு ரசூல்மாருக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு பணி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்துல பொதுவாக ஏனைய காலங்கள்ல சில ஆயத்துக்களை எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ரமலானுடைய மாதத்துல விசேஷமாக ரமலானுடைய இரவுகள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க இந்த குர்ஆனை மீட்டுவதற்காக வேண்டி. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இந்த குர்ஆனுடைய ஓதல், இந்த மீட்டுதல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை வந்ததா? 2 முறை வந்தது. 2 முறை வந்து ஒரு 2 தடவை வந்து குர்ஆன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மீட்னாங்க. ஹிஃப்மன், அத மனப்பாடமாக மீட்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்க கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லது கண்ணியம் பெருமைக்குரிய ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். நபிமார்கள் கொண்டு அவங்க கண்ணியப்படுத்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அவங்களுக்கு பெருமை, அதே போல கண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. ஆனா என்னுடைய உம்மத்துடைய கண்ணியமும் பெருமையும் கௌரவம் எதில் இருக்குது? அல் குர்ஆன். குர்ஆன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை பாதுகாக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இந்த குர்ஆன் எங்களை பாதுகாக்கும். குர்ஆன் நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷ் கீழ இருந்து இந்த குர்ஆனுடன் உறவுள்ளவர்கள் ஒவ்வொருத்தரும் சொர்க்கம் போகும் வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ்வுடன் வாதிட்டு கொண்டிருக்குமா? குர்ஆனுடன் உறவுள்ளவர்கள் அந்த ஒவ்வொருத்தரும் சொர்க்கம் போகும் வரைக்கும் நாளை கியாமத் நாள்ல நபிமார்களுக்கு பின்னால, ரசூல்மார்களுக்கு பின்னால, சஹாபாக்களுக்கு பின்னால ஆரம்பமாக சொர்க்கம் நுழைய போகக்கூடியவர்கள் குர்ஆனுடையவர்கள். அவங்க குர்ஆனை ஓதிக்கொண்டே போவாங்க. அங்கேயும் சொல்லப்படும், உலகத்துல நீங்க எப்படி தர்த்தீலாக அழகாக ஓதுனீங்களோ அதே போல நீங்க ஓதிக்கொண்டே போங்க. சொர்க்கத்தில் உங்களோட அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போம். கடைசி ஆயத்தை எங்க ஓதி நிப்பாற்றீங்களோ அதுதான் உங்களோட தங்குமிடம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடன் ஒரு உறவை வைப்பதற்கு, இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, இந்த குர்ஆனை படிப்பதற்கு, இந்த குர்ஆனை மனப்பாடமாக்குறதுக்கு ஒரு வயது இல்லை. அண்மையில பலஸ்தீன்ல கஸால குர்ஆனுடைய ஒரு ஹையத்துல் குர்ஆன் இருக்கு. அவங்க குர்ஆனுடைய விடயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஷஅபான்ல அவங்க பட்டமளிப்பு விழா நடந்துச்சு. அதுல பெண்களுக்கு ஒரு டிவிஷன் இருக்குது, ஆண்களுக்கு ஒரு டிவிஷன். இது பெண்களுடைய டிவிஷன்ல பட்டமளிப்பு நடக்குது. 600 ஹாஃபிதாக்கள் வெளியாகிறாங்க. 600. கஸா இந்த பலஸ்தீன், அங்க யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது, மக்களுக்கு சிரமம் கஷ்டம். ஆனா அவங்க கைவிடல குர்ஆனை கைவிடல. நாங்க சின்ன சின்ன காரணங்களை சொல்றோம். எங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்ல, அல்லது குர்ஆனுடன் ஒரு உறவை கெட்டி எழுப்புறதுக்கு என்ன குர்ஆனை நான் திருத்திக் கொள்ளணும். சின்ன காலத்துல பள்ளிக்கூடத்துல போனத்தோட ஓதினத்தோட அது முடிஞ்சு போதும் என்று இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தொடர்ந்து மௌத்து வரைக்கும் குர்ஆனுடன் எங்களுக்கு ஒரு உறவு வைக்கும். குர்ஆனுடைய திலாவத் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு விருதொண்டு இருக்கிற ஒரு அளவு, நான் இவ்வளவு குர்ஆன் இந்த நாளும் ஓதுவேன்.
ரமலானுடைய மாதத்தில் அது பல மடங்காக. ஏன் இது குர்ஆனுடைய மாதம். தராவியில குர்ஆனை கேட்பது ஒரு தனிப்பட்ட ஒரு சுன்னத். குர்ஆன தொழுகையில ஓதுறது ஒரு தனியான சுன்னத். ஆனா தனிமையில தொழுகை இல்லாம குர்ஆனை ஓதுறதும் ஒரு சுன்னாவானாங்க. இன்னொருத்தர் குர்ஆனை ஓதுறத கேட்கிறதும் ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வந்து சொன்னாங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஆச்சரியம் கேட்டா, யா ரசூலல்லாஹ் நான் உங்களுக்கு ஓதுறதா? குர்ஆன் உங்களுக்கு தான் கேட்கணும் சொன்னாங்க. நான் விரும்புறேன் நீங்க ஓதுறத நான் கேட்கிறத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுகோளுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி கொண்டு போனாங்க. ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துல அந்த ஆயத் என்ன சொல்லுது? சூரத்துன் நிசால وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. உங்களை இந்த எல்லா மக்களுக்கும் எல்லா உம்மத்தினர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சாட்சியாக கொண்டாடுவான் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் வரைக்கும் ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்பு போதும் நிப்பாட்டுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்ணீர் வடிறதை நான் கண்டேன். குர்ஆனை இன்பமா கேட்டேன். குர்ஆனுடைய விடயம் ஏன் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஷாஹிதா எடுக்க போறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் அந்த 600 பேர் வெளியாகிறதுல ஒரு பாட்டி 76 வயது ஒரு பாட்டி அன்றைக்கு ஹாஃபிஸாவா வெளியாக 76 வயது 76 வயது வயதில் ஒன்று இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க வீட்டுல யோசிக்கணும், நான் எப்படி குர்ஆனுடன் ஒரு உறவு வளர்த்துக் கொள்றோம். இந்த குர்ஆன் இருக்குது கபர்ல எங்கட தனிமைக்கு குர்ஆன் தான் எங்கட தோழன். நாங்க ஓதுற சூரத்துல் முல்க் எங்கட தோழனாகும். நாங்க ஓதுற சூரத்துல் வாக்கியா எங்கட தோழனாக இருக்கும். கபர்ல 1000 வருடங்கள் பல கோடான வருடங்கள் நாங்க தனிமையில கழிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கபருடைய வாழ்க்கையில எங்களுக்கு துணை நாங்க இங்க ஓதக்கூடிய குர்ஆன். அதே போல எங்களுக்கு இப்ப மௌத்தா போல எங்களோட பெற்றார்கள் மூதாதைகள் நாங்க ஓதுற குர்ஆனால அவங்களுக்கு கயிறு உண்டாகும், அவங்களுக்கு கபர்ல நல உண்டாகும். பிள்ளைகள் ஓதுற குர்ஆன் அல்லாஹ் அவங்களுக்கு எத்தி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல தௌராத்துடைய விடயத்துல ஒரு ரிவாயத் பதிவாக இருக்குது. எந்த ஒரு நலவையும் செய்யாதவர்கள், எந்த ஒரு நலவையும் செல்லாம பாவத்திலே ஈடுபட்ட அவன் மௌத்தாகிறான். ஆனா மௌத்தாகிற நேரத்துல மனைவி கற்பனையாக இருக்கிறான். அந்த மனைவி ஒரு சாலிஹான ஒரு பெண். அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைய ஆரம்பமாக அந்த குழந்தைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார், வேதத்தை தௌராத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த குழந்தை தௌராத்தை ஆரம்பமாக ஓதுற வாசிக்க ஆரம்பித்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமாருக்கு கட்டளையிட்டான வேதனையை நிப்பாட்ட. மலக்குமாரன் கேட்கிறாங்களாம், இவன் எந்த ஒரு நலவும் செய்யல, ஏன் இவன் வேதனையை நிப்பாட்டணும்? இந்த கபராளியுடைய புள்ள என்ற வேதத்தை ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எங்க அந்த குர்ஆன் அங்க போயிட்டு சேரும். நீங்க நியத்து வச்சோ வைக்கலையோ, ஈசாலா சவாபுக்கு நியத்து வச்சோ வைக்கலையோ, அவங்களுக்கு போயிட்டு சேரும். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் லா ததுரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. சிலர் சொர்க்கத்துக்கு போவாங்க பெற்றார்கள் மூதாதைகள் செஞ்ச நலவுக்கு, சிலர் சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்களோட சந்ததிகள் செஞ்ச நலவுக்கு. ஈமான் அதுக்கு ஒரு கிரைட்டீரியா. ஈமானோட போறாங்க ஆனா நனவு இல்லை. அன்புக்குரிய சகோதரர்கள், குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் எங்களுடைய ஈருலக வாழ்க்கை வரஹ்மத்துல் லில் முஃமினீன், இந்த உலகத்துல முஃமின்களுக்கு அருளாக ஷிஃபா, ஒரு ஷிஃபாவாக வெளிரங்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, நோய்க்கு வெளிரங்கமான மருந்து டாக்டருக்கு போறது, ஆனா எங்களோட உடல் உளவு ரீதியான அனைத்து நோய்க்கு மருந்து குர்ஆன். குர்ஆன் உலகத்துல மிக பிரபலியமான ஒரு கார் இருக்கிறார். காரி அப்துல் ரஷீத் சூஃபி, சோமாலியை சேர்ந்த ஒரு கார். ஒரு அழகா இன்பமா ஓதுவார். அவர் சரியான பிரபலியம், உலகம் எல்லாம் பிரபலியம். அவர் ஓதினா பல நேரம் நின்று பின்னால சொல்லலாம். அழகா நீங்க யூடியூப்ல போயிட்டு உங்களுக்கு டச் பண்ணி பார்க்கலாம். காரி அப்துல் ரஷீத் சோமாலி அடிச்சா அவர்கிட்ட கராத் வரும். அழகா ஓதுவார். அவரிடத்துல அண்மையில அவர்கிட்ட பேசி கேட்கிறாங்க, அவர்கிட்ட இன்டர்வியூ பண்றாங்க, நீங்க குர்ஆனுடன் இவ்வளவு ஒரு உறவு, அவ்வளவு குர்ஆன் எத்தனையோ 10 ரிவாயத்துல குர்ஆன் ஓதுவார். நாங்க ஓதக்கூடிய ஒரு ரிவாயத் ஹஃப்துடைய ரிவாயத்துல ஓதுறோம். இந்த ஒவ்வொரு ரிவாயத்தும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு ரிவாயத்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சங்கிலி கோர்வையாக ராவிகள் இருக்கிறாங்க. அது தனியான ஒரு கலை, கிராத்துடைய கலை. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கணும், மாலிகி மலிகி, இது ஒவ்வொன்றும்
கருத்துகள் பெருசா வித்தியாசமாகாது. ஆனா உச்சரிக்கக்கூடிய முறை அதனுடைய டயலக்ட்ல மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்குது. இது ஒவ்வொன்றும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். இந்த குர்ஆனை நாங்க இறக்கி வைத்தோம், நாங்க பாதுகாப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க ஓத வேண்டிய தேவையில்லை, குர்ஆனை பாதுகாக்கணும். ஆனா நாங்க ஓதினா அல்லாஹ் எங்களை காரணமாக ஆக்குவான். அந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். குர்ஆன் ஒரு கேடை. இந்த சும்மா இந்த கார இடத்துல கேட்கப்படுது, குர்ஆனுடைய என்ன உங்களுக்கு சொன்னாங்க, என்னுடைய வாப்பா எனக்கு குர்ஆனை கற்று தந்தாங்க. முதலாக நான் நல்லாந்தருக்கு போயிட்டு பட்டம் பெற்று வாரேன். வந்தா வாப்பா என்ன கேட்டாரு, ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய குர்ஆனுடைய அளவு என்ன, ஒரு நாள் எவ்வளவு குர்ஆன் ஓதுறேன்? நான் சந்தோஷமா சொன்னேன், 7 நாளைக்கு ஒரு முறை நான் குர்ஆனை கத்தம் செய்யறேன். குர்ஆனை பிரிச்சுக்கிறது எப்படி, ஒரு 7 இஸ்பாக பிரிச்சுக்கிறது. மன்சில் என்று சொல்லுவோம், 7 மன்சிலா. குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா 7 மன்சிலிக்கும். அப்படின்னா அது முதல் மன்சில்டா தங்குமிடம் நீ பட்டுவீங்க, அதுக்கு பிறகு போவாங்க. அந்த குர்ஆனை இப்படி 30 ஜூஸாக ஒவ்வொரு சூறாவாக பிரிச்சிருக்கிற காரணம் எங்களுக்கு ஓதுறதுக்கு லேசி. ஹால் முர்தஹில் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும். பாப்பா கோவப்பட்டா 7 நாளைக்கு ஒரு கண்டா, ஒரு மாசத்துக்கு 4 குர்ஆன். பாப்பா கோவப்பட்டு சொன்ன, நீ கல்யாணம் முடிச்சு இல்ல, உனக்கு தொழில் இல்ல, உனக்கு குடும்பம் இல்ல, நீ 7 நாளைக்கு ஒரு முறையா குர்ஆன் சத்தம் செய்யறாய். நீ 7 நாள் குர்ஆனை நீ வேத்தலை, நீ குர்ஆனை நீ தங்க வைக்கிறியா? ஒவ்வொரு ஹர்ஃபும் உன்னுடைய வாயால அது கடக்கிறதுக்கு 7 நாள் எடுக்குது. முதலாவது ஓடினா அது திரும்ப 7 நாளைக்கு பிறகுதான் திரும்ப தாயத்தோதுக்கு 7 நாள் எடுக்குது என்று சொல்லி ஆத்திரப்பட்டு வாப்பா ஏசினார். எனக்கு வாப்பா சொன்னார், ஏண்ட விரு எனக்கு குடும்பம் இருக்குது, நான் தொழில் செய்யறேன், எல்லாம் செய்யறேன், நான் 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆன் அர்த்தம் செய்யறேன். 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆன் அர்த்தம் செய்யறேன். வாப்பாவும் ஒரு காரி, வாப்பா தொடர்ந்து குர்ஆனோட இருக்கிறார். அதோட ஒரு சம்பவத்தை சொல்றார். திடீர்னு வாப்பாக்கு நோய் வாய்ப்பட்டு வாப்பா கோமாக்கு போறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கோமா. அந்த காலத்துல டாக்டர்ஸ்மார் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒன்றுமே செய்யல, நீங்க வீட்டுக்கு கொடுக்கோங்க. ஆனா அந்த கோமாவுடைய காலத்துல ஒரே ஒரு தடவை தான் எழுப்புவார். எப்படா வாப்பா கிட்ட போயிட்டு குர்ஆன் ஓதும் போது குர்ஆன்ல ஒரு புலையாக உச்சரித்தா அவர் வாயால திருத்துவார். அவர் முழு குர்ஆனும் அவருடைய ஓடல், அவருடைய முழு அவர் அந்த காலத்துல வாழ வச்சது குர்ஆன், வேற எதுவும் இல்லை. அவரை கிட்ட இந்த குர்ஆன் ஓதுவாங்க புள்ளி மாணவர்கள் வந்து, அவங்க புலைய ஓத கொல அவர் உடனே சரியா ஓதினான்னு சொல்லுவாங்க. புலைச்சத்தோட உடனே அந்த கோமா இலைக்கிற அந்த மனுஷன் உடனே எழும்பி அதை திருத்துறான். கிராத்துல உச்சரிப்புல பிழை இருந்தாலும் உடனே திருத்துவாராம். இது அப்படி எல்லாம் வரணும் என்று சொல்லி அதுக்கு பிறகு திரும்ப கோமாக்கு போவார். 1 வருஷம் அப்படி இருந்து அதுக்கு பின்னால அவருக்கு சுகமானது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சுகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நத்தினு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. ஷிஃபா நாங்க அங்கெல்லாம் அது சபபு கட்டாயம் செய்யணும், அது வெளிரங்கமானது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட எல்லா நோய், எங்கட எல்லா பிரச்சனைக்கும் ஷிஃபா குர்ஆன். எங்கட மன அமைதி, எங்கட எல்லா பிரச்சனை, மன அழுத்தங்களா, ஸ்ட்ரெஸ்ஸா எல்லாம் குர்ஆனை நீங்க ஓதுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல ஓதுங்க, சஹருடைய நேரத்துல ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கொஞ்சம் நேரம் ஓதுக்குங்க. 5 நிமிஷம் சுன்னத் ஓதுறீங்க, கொஞ்சம் ஓதுங்க. விருத கொண்டாங்க. குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு நாங்க ஓதுவோம்? ரமலானுடைய மாதத்துல எத்தனை குர்ஆன் நாங்க ஹத்தம் செய்றோம்? ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 கூலி. ஏனைய காலங்கள்ல ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் யுதாயிப் அந்த கூலிகளை பல மடங்காக்குறான். ஏனைய காலங்கள்ல ஒரு எழுத்துக்கு 10 கூலி, ஆனா ரமலானுடைய காலத்துல ஒரு எழுத்துக்கு 10 அல்ல, அது அல்லாஹ் 700ஆக பல மடங்காக பெருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த ஒவ்வொரு ஹர்ஃபும் நான் கியாமத்தினால எங்களுக்காக வேண்டி வாதாடும், எங்களுக்காக வேண்டி பேசும். அன்புக்குரிய சகோதரர், எங்கட வீட்டுக்குள்ள அந்த குர்ஆனுடைய ஒரு கலாச்சாரம் உண்டா? சூரியன் மறைஞ்சத்தோட மக்ரிபோட எங்கட வீடுகளை எங்க அந்நியர்கள் இனம் காணோனும். எங்கட வீடுகள் குர்ஆனுடைய ஓதலை கொண்டு தஹஜ்ஜுடைய ஃபஜ்ருடைய நேரத்துல எங்கட வீடுகளை மக்கள் இனம் காணோனும். இது முஸ்லிம் வீடு என் மாஷா அல்லாஹ் என்று அடிச்சிருக்கின்ற காரணத்தினால் அல்ல. அதே முஸ்லிம் வீடு, இந்த வீட்டுல இந்த குர்ஆனுடைய சத்தம். எங்கட சிறார்கள் சின்ன காலத்திலிருந்து ஓதணும், சின்ன வயதுல இருந்து அவங்க ஓதணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் 1000 வருடங்களை கடந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். ஒரு காலம் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க முன்னேறோம். ஒரு காலம் இருந்துச்சு, ரமதானுடைய மாதத்துல
குர்ஆனை கேட்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து தான் காரிமார் வரணும், ஈஜிப்ட்ல இருந்து வருவாங்க, ஓதுவாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு எங்கட நாட்டிலே எங்கட சந்ததிகள்ல இருந்து அல்லாஹ் உருவாக்கிக்கிறான், குர்ஆன்கள் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்துல காரிகள் இருக்கல்ல, இப்ப எங்கட நாட்டிலே இஜாஸா பெற்ற காரிகள் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ரமலானுடைய மாச தராவியில ஒரு சில குறிப்பிட்ட சூறாக்கள் மட்டும்தான் ஓதப்படுது. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் 50% எங்கட மஸ்ஜிதுகள்ல, கொழும்புலையும் வெளியேயும் 50% மஸ்ஜிதுகள்ல முழு குர்ஆனும் ஓதப்படுது, முழு குர்ஆனும் ஓதப்படுது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நாங்க இது முன்னே மலேசியாவுக்கு போனீங்கன்னா ரமலானுடைய மாசத்துல பல ஹல்காக்கள், எல்லா வயசை சேர்ந்தவங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மஸ்ஜிதிலையும் எல்லா இடங்கள்லையும் என்ன குர்ஆனுடைய தரிசனம், குர்ஆனுடைய ஓதனுடைய தரிசனம். அதை நாங்க எப்பயும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். அது ஓதும் காலம் எல்லாம் அருள். ஒரு ஹதீஸ்ல ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது, ஒரு சாரார் உட்கார்ந்து கொண்டு திக்ர் செஞ்சு குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க காண்றாங்க ஒரு மேகத்தை போல அப்படி ஒன்று அவங்கள சூழ். அது என்னன்னா மலக்குமார்கள் வந்து அப்படி மலக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து கொள்வாங்க. அல்லாஹுடைய கலாமை விட சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு, மஹ்லூக் குர்ஆனை தவிர. குர்ஆனை தவிர யாரெல்லாம், குர்ஆன் என்றது முஸ்ஹப் அல்ல, அந்த தாள் அல்ல, எழுதிக்கிறது அல்ல. குர்ஆன் என்றது அந்த ஓதல், குர்ஆன் என்பது அந்த உச்சரிப்பு. அதனால தான் குர்ஆனை தர்ஜுமா, அந்த முஸ்ஹப்பை நாங்க மதிக்கிறோம். முஸ்ஹப் அந்த முஸ்ஹப் குர்ஆன் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏடு. ஆனா குர்ஆன் என்பது அந்த உச்சரிப்பு, குர்ஆன் என்பது அந்த ஓதல். வீட்டுல முஸ்ஹப்பை வச்சு சரி வராது. எங்களோட உள்ளத்திலேயும் எங்களோட வாயிலையும் குர்ஆன் இருக்கணும், அதை ஓதணும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார்கிட்ட உள்ளத்துல குர்ஆன் இல்லையோ அது பாலடைஞ்ச வீட்டை போல. அதுக்குள்ள என்ன இருக்கும்? பாலடைஞ்ச வீட்டுல ஷைத்தான் தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு வயதில்லை. நாம் ஒரு வாக்குறுதி எடுக்கணும். இந்த ரமலான்ல நாங்க எத்தனை குர்ஆன் ஹதம் செய்யணும்? ஒவ்வொருத்தோட தாகத் வித்தியாசம். 2 சாராருக்கு நன்மை. குர்ஆன் அழகாக ராகத்தோட தஜ்வீதோட ஓதுறவங்க கண்ணியமான சங்கையான மலக்குமார்களோட உயர்ந்தவர்களோட இருப்பாங்க. ஆனா குர்ஆன் ஒருத்தர் திக்கி திக்கி ஓதுறாரு, கஷ்டப்பட்டு ஓதுறாரு, லஹு அஜ்ரான். நல்ல ஓதுறவருக்கு 10 நன்மைண்டா, கஷ்டப்பட்டு ஓதுறவருக்கு 20 நன்மை. ஏன்? ஒன்று அவருக்கு ஓதுறதுக்கு கஷ்டப்படுறாரு, முயற்சிக்கின்ற ஒரு நன்மை, ஓதுறதுக்கு இன்னொரு நன்மை. ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டு, கஷ்டம் என்று சொல்லி விட்டுறாதீங்க, ஓதிக்கொண்டே இருங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் விரும்பணும் எங்கட மௌத்து வரணும் குர்ஆனை ஓதின நிலையிலே. அல்லாஹ் அக்பர். அண்மையில ஜைரா காலேஜ்ல, இது எங்கட நாட்டுல நாங்க காண்ற விஷயங்களும் அந்தந்த காலம். ஜைரா காலேஜ்ல இந்த காரி சாலை, அவர் நாங்க காரி என்றுதான் சொல்லுவோம், அழகா ஓடுவார். அவர் கராத்துல இஜாசத்தோடு பெறல, அந்த காலத்துல குர்ஆன் ஓடுவார், எல்லா நிகழ்விலும் குர்ஆன் ஓடுவார். அவர்கிட்ட கடைசி நேரமும் அந்த குர்ஆனோட தான் இருந்துச்சு. அவர் ஒரு நிகழ்வுல குர்ஆன் ஓதுறாரு, அதுக்கப்புறம் அப்படியே மயங்குறாரு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல போகுது. அல்லாஹ் குர்ஆனோட அவருடைய கடைசி மூச்சு. அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்க விரும்பணும் ஒவ்வொருத்தர் எங்கட கடைசி மூச்சு குர்ஆனோட போகணும், குர்ஆனோட போகணும். குர்ஆன் ஓதும் போது மலக்குகள் வந்து ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கட வாயால நேரடியாக எடுத்து மலக்குமார்கள் அப்படி அல்லாஹ் இடத்துல போயிட்டு பாடம் கொடுக்கிறாங்க. அன்புக்குரிய ஒவ்வொரு ஆயத்தையும். அதனாலதான் நாங்க குர்ஆன் ஓதும் போது மஸ்ஜிதுக்கு வரும் போது வெங்காயம் அல்லது வெள்ளக்கூடு சாப்பிட்டு வரக்கூடாது, விஸ்வாஸ் செஞ்சு வரணுமே. அந்த வாட மலக்குமார்கள் விரும்புறாங்க இல்ல, அதனாலதான் மக்ரூஹ். ஆனா நோம்பாளியுடைய வாயில வரக்கூடிய வாடை அல்லாஹ் விரும்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் என்று சொன்னாங்க, அஸ்யபு இன்தல்லாஹ் ஃபமுரீஹ் ஸாயிம். அந்த வாயால வரக்கூடிய, நோம்பாளுடைய வாயால வரக்கூடிய அந்த வாடை இருக்குது. அதனால தான் ஷாஃபி ஃபிக்ஹ்ல ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, ظஹருக்கு முன்னால உங்களுக்கு என்ன செய்யலாம்? விஸ்வாஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரஷ் பண்ணலாம். ஆனா கவனமாக இருக்கணும், பண்ணும் போது எதுவும் உள்ளுக்கு போகாம இருக்கிறதுக்கு. ஆனா ظஹருக்கு பின்னால இஃப்தார் செய்யும் வரைக்கும் விஸ்வாஸ் செய்யறது மக்ரூஹ், பிரஷ் பண்றது மக்ரூஹ். காரணம் என்னன்னா, அந்த வாடை, அந்த பசியினால வாயால வரக்கூடிய அந்த வாடை இருக்குது, அது அல்லாஹ் விரும்புறான். நீங்க மிஸ்வாக் செஞ்சா அதை என்ன செய்வீங்க? எடுத்து போடுங்க. மிஸ்கவிட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எங்கட வாயால. அப்ப இந்த வாயால குர்ஆன் ஓதினோம் என்ற அல்லாஹ் அக்பர் எவ்வளவு அழகா இருக்கும். அது நறுமணத்தை பூசி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மலக்குமார்கள் எத்தி வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே,
தபியீன்களுடைய காலத்துல அதிகமானவங்க நீங்க வியாபாரிகள், தபியீன்களுடைய காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சா, முஸ்லிம்களுடைய பஜாருக்கு போனா அவங்க எப்பயும் என்ன செய்வாங்கன்னா குர்ஆனோட இருப்பாங்க, குர்ஆனோட இருப்பாங்க, ஓதிக்கொண்டு இருப்பாங்க. வேலை சாமான் போட்டு ஒரு கஸ்டமர் வந்தா தான் சர்வ் பண்ணணும், ஓதிக்கொண்டு இருப்பாங்க. ஓதிக்கொண்டு இருந்த ஒரு கஷ்டம் வந்தா ஒரு ஆயத்துடைய முடிவு வரைக்கும் நின்றுட்டு நிப்பாட்டி தானே முடிச்சு என்ன செய்வாங்க, வியாபாரத்தை செய்வாங்க. இது தொடர்ந்து நடக்கக்கூடியது. ஒரு தடவை என்ன நடந்தா, ஒருத்தர் வந்தாரா, இவர் ஓதிட்டு போனார், நிப்பாட்டலையா, ஒரு தாவி நிப்பாட்டாம தொடர்ந்து போயிட்டு ஒரு விஷயத்த கொஞ்சம் லேட் ஆகிதான் நிப்பாங்க. இந்த வந்த கஸ்டமர் கொஞ்சம் கோவம் போச்சு, அப்படின்னா இவ்வளவு நேரம் வந்து வியாபாரம் செய்யுது, என்னோட மனுஷங்க நான் சொருக்கத்தை பத்தி ஓதிட்டு வந்தேன், அந்த சொருக்கத்தை பத்தி முடியும் வரைக்கும் எனக்கு அவ்வளவு இன்பமா இருந்துச்சு, அதை முடிச்சதுக்கு பிறகு நான் நிப்பாட்டினேன். சொருக்கத்தை பத்தி ஓதி வந்து அதை முடிக்க காட்டினேன், அதை முடிச்சுட்டு நிப்பாட்டினேன், அதான் நான் உங்களுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் லேசாக இருக்கிறான். இப்ப போன்ல அல்லாஹ் ஆப்ல இருக்குது, அதுல மார்க் போடலாம், உங்களுக்கு புக் மார்க் பண்ணலாம், எங்கன்னு சொல்லுங்க, அது தெளிவாக இன்னும் லேசாக்கி தாரான். குர்ஆன் என்ன செய்யலாம் எல்லா கட்டத்திலும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத் எப்ப இந்த குர்ஆனுடைய ஓதல், குர்ஆனுடனான உறவை நாங்க பலப்படுத்திக் கொள்வோமோ, அல்லாஹ் எங்களோட காலம் வீண், அல்லாஹ் எங்களை பாருங்க. எங்களுக்குரிய ஆயுதம் குர்ஆன், எங்களுக்கு ஒரு ஆயுதம் குர்ஆன், எங்களுக்கு ஒரு கேடயமாக குர்ஆன் அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த வாக்குறுதி எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட்டை வைப்போம். இந்த வருஷம் நான் இத்தனை குர்ஆன் ஓத போறேன், இத்தனை தடவை ஓத போறேன். அது மட்டுமல்ல, எங்கட குர்ஆனை திருத்துறதுக்கு மஷாஅல்லாஹ் எங்கட ஹாஃபிதுகள் நிறைய பேர் இருக்காங்க, காரிமார் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுக்கும் போறாங்க தராய் தொழுகிறதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, லோஹருடைய நேரம் அல்லது 11 மணிலிருந்து லோஹர் வரைக்குமான நேரம் நல்ல ஓய்வு எடுத்து ஒரு டைம் ஒன்று எடுத்துட்டு வாங்க, உட்காருங்க. மஸ்ஜிதுகள்ல ஒரு யாரத்தை ஒருத்தர் எடுங்க, அவரோட நீங்க திலாவத் செய்யுங்க. எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறதுக்கு, அத போல நீங்க ஓதா அந்த ஹாஃபில் கேட்கறதுக்கு, ஹாஃபில் ஓதுற நீங்க கேட்க, உங்களோட ஓதல் என்ன ஆகும், திருத்தமாகும். ஓதல் அப்படியே திருத்தமாகும், இம்ப்ரூவ் ஆகும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட மஸ்ஜிதுகள்ல இந்த சூழல் இருக்கும். மஸ்ஜிது நபவிக்கு இன்று போனாலும் அதை நீங்க காணுவீங்க. 10, 15, 20, 100 கணக்கான ஹல்காக்கள் இருக்கும், குர்ஆனுடைய ஹல்காக்கள். எல்லாரும் உட்கார்ந்து யாருக்கு வேண்டாலும் உட்காரலாம், உங்களோட குர்ஆனை ஓதி காட்டலாம், அவங்க ஓதலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். எங்கட வீடுகள்ல நடக்கணும், எங்கட மஸ்ஜிதுல நடக்கணும். அதுக்கென்ற ஒரு டைமை நாங்க ஒதுக்கி கொள்ளணும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல எங்கட வலிமையான திலாவத்தோட சேர்த்து எங்களை இந்த குர்ஆனை திருத்துறதுக்காக, இந்த குர்ஆனுடைய ஓதல, குர்ஆனுடனான ஒரு உறவை வளர்க்கறதுக்காக, ஒரு பக்கம் குர்ஆனுடைய திலாவத், இன்னொரு பக்கம் குர்ஆனை மனப்பாடமாக்குறது. நாங்க ஒவ்வொருத்தரும் நியத் செய்யணும். அப்துல் லத்தீப் காரி ரஹிமுல்லாஹ் என்னுடைய ஹிஃபுல் உஸ்தாதாக இருந்தாங்க. எனக்கு ஹிஃபுலுக்கு 2 உஸ்தாத்மார், ஒன்று நிசாமுதீன் மௌலவி இந்த மர்க்கஸ் சேர்க்கிறாங்க, அதே போல அப்துல் லத்தீப் காரி அவங்க மௌத் ஆயிட்டாங்க. 2 பேரும் ஹிஃபுலுக்கு இருந்தாங்க. அவர் எப்பயும் சொல்லுவாரு, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த ஒரு சங்கையான என்ன விஷயம் என்றா, சிறப்பு என்னண்டா, இந்த உம்மத்துல ஒவ்வொருத்தரும் நாளை கியாமத்து நாள்ல ஹாஃபில்களோட எழும்பலாம். என்ன ஆச்சரியம், அந்த சின்னத்துல எனக்கு ஆச்சரியம். அப்ப பாடமாக தேவையில்லை, சின்ன வயசுல ஹாஃபிலா இப்ப நாங்க இப்ப முடிக்கணும் தான் உற்சாகப்படும். நாங்க இல்ல, 2 ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சு, நான் ஏந்திய அளவு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்தை பாடமாக்கினத்தை நீங்க மீட்டுவீங்க. தொடர்ந்து நியத், எப்ப சார் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆனையும் நான் மனப்பாடமாக்குவேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான், 1 ஆயத் 2 ஆயத் 3 ஆயத் ஓதினத்தை மனப்பாடமாக்கினத்தை மீட்டுவீங்க. ஒரு டைம் கொடுக்குறீங்க, பெரிய பாடம் இல்ல. 2 நடக்கும். ஒன்று, அல்லாஹ் அவங்களோட ஹயாத்தை நீடிச்சு வைப்பான், அந்த குர்ஆனை முழுமையாக மனப்பாடமாக்கும் வரைக்கும். அல்லாஹ் அப்படி இல்லைண்டா அந்த முயற்சியில நீங்க நாளாந்தம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மௌத் வரும். அப்ப நீங்க எழுப்பப்படுவீங்க ஹாஃபில்களோட. அதுக்கு முழு சம்பூர்ணமா ஒதுக்க தேவையில்லை. நீங்க வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுக்கும், ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்தை ஒதுக்குங்க. தஹஜ்ஜத்துக்குரிய நேரத்தை ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அம்பான் தொட்டையில ஒரு தாய் இருந்தா, ஒரு செய்யத் குடும்பம், மௌலானா குடும்பம் என்று சொல்லுவாங்க. அந்த தாயை ரேடியோல எங்கட பயான கேட்டு, எனக்கு அவ நல்லா தெரியும், ரேடியோல பயான கேட்டு எப்பயும் கால் பண்ணி துவா செய்வா, எப்பயும் துவா செய்வா. பலருடைய துவாக்கள்னாலதான் நாங்க இங்க இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
என்னுடைய அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆ தான் நான் இல்ல. அல்லாஹ் அக்பர். நாங்க இங்க இருக்கிறோம், தொழுகிறோம், இதெல்லாம் செய்றோம். எங்கட மூதாதை எங்களுக்கு துஆ செஞ்சுக்கிறாங்க. இன்னும் சாலிஹீன்கள் எங்களுக்கு நல்லவர்கள் துஆ செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதனால நாங்க எங்கட முன்னோர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். நிறைய துஆ செய்வோம். அவனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? தொடர்ந்து குர்ஆன் கடைசி காலத்துல நடக்கலாம இருந்தா ஆனா குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பான். மோதி முஸ்ஹப வைப்பான். அல்லாஹ் அக்பர். அவனுடைய ஜனாதாக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அந்த முகத்தில் இருந்த பிரகாசம் ஒளியும் அன்புக்குரிய சகோதரர்கள், அது குர்ஆனுடைய ஒளி. குர்ஆனுடைய ஒளி. எங்கட கபர் பிரகாசம் ஆகணுமா? குர்ஆனோட உறவு வைங்க அன்புக்குரிய சகோதரர்கள். எங்கட பிள்ளைகள் இது பட்டம் ஹாஃபில் ஆகிற அதெல்லாம் இரண்டாவது, பட்டம் எடுக்கிறது இரண்டாவது, சர்டிபிகேட் எடுக்கிறது இரண்டாவது. இந்த குர்ஆன் இது இந்த உலகத்துடைய சர்டிபிகேட் அல்ல. நல்ல கியாமத்தினால அல்லாஹ் எங்களுக்கு அதை தரணும் அன்புக்குரிய. நான் கபர்ல இருந்து எழுப்பி வரணும், குர்ஆன் ஓதிக்கொண்டு. அல்லாஹு அக்பர். குர்ஆனை ஓதிக்கொண்டு நாங்க எழும்பணும். ஒவ்வொருத்தரும் அன்புக்குரிய சகோதரர், எனக்கு இன்னொரு சகோதரர் தெரியும். நான் இந்த விஷயங்களை சொல்றேன்னா இது இம்பாசிபிள் அல்ல, செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறார். ஒரு மாணிக்கையாவார், அவரை தொடர்ந்து இப்ப புலன் தான் அவட அல்லாஹு அக்பர் 2 நாளைக்கு ஒரு முறை குர்ஆன் கத்தம் செய்யும். 2 நாளைக்கு அவர் அப்படி ஓதி எந்த அளவுக்கு கேட்டா குர்ஆன் அவருக்கு மனப்பாடம். யாராவது பிள்ளைய ஓதினா அவருக்கு தெரியும் இது புல என்று. அவர் என்ன அவருடைய பழக்கம், அவருடைய நம்பிக்கை 100 குர்ஆனை கத்தம் செஞ்சதுக்கு பின்னால உம்ராவுக்கு போவார். உம்ராவுக்கு போயிட்டு 100வது குர்ஆனை கத்தம் செய்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா கிட்ட இருந்து. அப்புறம் அவர் சொல்றார், அவருடைய அது சரியா புலையா, இது சுன்னத்தா பிதத்தா நான் பேச வரல, அவருடைய ஒரு அமலை நான் இன்னைக்கு சொல்றேன். 100வது குர்ஆன் அங்க கத்தம் செஞ்சுட்டு முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஹதியா செய்யறார் குர்ஆன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க செய்யற எல்லா அமல்ட பங்கு போயிட்டு கொண்டுதான் இருக்குது. எங்கட மூதாதைகளுக்கு அந்த அமல் போயிட்டு கொண்டுதான் இருக்குது. அவருடைய அன்பு, அந்த நேசம், பாசம், அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடனே இந்த உறவு அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க மௌத்தாக முன்னால் எங்கட வாழ்க்கையில நாங்க 60 வருஷம் வாழ்ந்திருந்தா 60,000 குர்ஆன் நாங்க கத்தம் செய்யணும். 60,000 குர்ஆன், அதை விட கூட செய்யலாம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் நியத் வைங்க அன்புக்குரிய சகோதரர்களே. ரமதானுடைய ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம். நான் ஒவ்வொருத்தரும் நியத் வைப்போம். எங்கட பிள்ளைங்களுக்கு, எங்கட குடும்பத்துக்கு, சந்ததிக்கு எதை கொடுக்காட்டு நாங்க குர்ஆனை கொடுத்துட்டு போவோம். அல்லாஹ் அவங்களை இந்த உலகத்துல கண்ணியமாக வாழ வைப்பான். அல்லாஹ் அவங்களை பிச்சை கேட்க வைக்க மாட்டான். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தை ஆண்டாங்க, ஹலீஃபாவாக இருந்தாங்க. ஆனா அவன் ஹலீஃபா பொறுப்பை பாரம் எடுத்த குடும்பத்துக்கு சொன்னாங்க ஒரே ஒரு ஆப்ஷன், எந்த செல்வமும் இருக்கல. அவங்க முடிச்சிருந்தது ராயல் ஃபேமிலியில. அவர் அரசனுடைய மருமகன், மகள் அரசண்ட மகள். சொன்னாங்க என்னோட இருக்கணும்டா இந்த எல்லா சொத்து தங்கம் நாங்க எல்லாம் என்ன செய்யணும், பைத்துல் மாலுக்கு கொடுங்க. ஒன்றும் இல்ல, பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஒன்றுமே இல்ல. 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இப்ப மௌத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க, சக்கராத்துல இருக்கிறாங்க. குடும்பத்தினர் மச்சான்மார் எல்லாம் சொல்றாங்க, நீ குடும்பத்துக்கு ஒன்றும் விட்டு போயிட்டு இல்லையாப்பா, இன்னும் நீ அரசனா தான் இருக்கிற, கலிஃபா வாங்கிற, உங்களுக்கு டைமிங் இப்ப வேண்டிய டாக்குமெண்ட் எழுதி சின்ன அக்கறை கொடுக்கணும். அப்படிதான் செய்யறாங்கல்ல, கேசட் போடுறாங்க கொடுத்துடுறாங்க. சின்ன அக்கறை கொடுக்கல, உங்களோட சைன் இப்ப வெளியிட்டு சொன்னாங்க. இல்ல, நான் என் குடலுக்கு தீன கொடுத்திருக்கிறேன். அவங்க அல்லாஹ்வை பயந்து தக்வாவோட வாழ்ந்து கொண்டா தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். அல்லாஹ் போதுமான முதலாவது விஷயம். 2வது சொன்னாங்க, நான் என் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். யாரு குர்ஆன சூரத்துல் வாக்கியா ஓதும் வரைக்கும் அவங்களுக்கு வருமே வராது. பின்னால உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, அவருடைய மச்சான்மார்கள், அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோட சந்ததிகள், அவங்களோட மூதாதைகள் கெட்டின மஸ்ஜிதுக்கு முன்னால் இந்த பிச்சை கேட்பாங்களாம். இந்த மஸ்ஜிதை கெட்டின இன்னாருடைய பேரன் தான் நான், எனக்கு ஏதாவது ஹதியா கொடுத்து போங்கிற நிலைமை வந்துச்சு. ஆனா அவருடைய சந்ததிகள் உலமாக்களாக, ஆபித்களாக, கண்ணியமானவர்களாக அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறதாக பதிவாக இருக்கிறார்.
நாங்க புள்ளலுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறோம். குர்ஆனை ஓதி கற்று குர்ஆனை நேசிக்கக்கூடியவங்களா, நேசத்தை கொடுக்கும். குர்ஆன் மதரசா எங்களோட மக்தபின் ஊடாக குர்ஆன் ஓதல் மட்டுமல்ல, முடிச்சிட்டு போ இல்ல, குர்ஆனை நேசிக்கக்கூடியவங்களா, குர்ஆனை நேசிக்க அவங்களோட ஒரு நாள் ஆரம்பமாகணும் குர்ஆனோட, நாள் முடியணும் குர்ஆனோட. கடைசி தூங்க போகும்போது கொஞ்சம் மோதி வச்சுட்டு தூங்குங்க. அல்லாஹு அக்பர், முழு நாளும் குர்ஆனோட இருந்ததுக்கு சமம். இப்படியான பழக்கங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்துக்கு சிறப்பு குர்ஆனின் காரணமாக, லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சிறப்பு குர்ஆனின் காரணமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு குர்ஆனின் காரணமாக, இந்த உம்மத்துக்கும் சிறப்பு குர்ஆனின் காரணமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ் எங்களுக்கு லேசாக தந்திருக்கிறான். குர்ஆனை நாங்க லேசிப்படுத்திருக்கிறோம். இந்த பாக்கியத்தை நாங்க அடையலண்டா, இந்த குர்ஆனை கொண்டு நாங்க பிரயோஜனம் அடையலண்டா, எங்களை விட எங்களை போல பாக்கியசாலி யாரும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெறாதவன் மீது சாபம் உண்டாவதாக என்று பதுவா செஞ்சாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. ஏன்? இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு நிறைந்த மாதம். இந்த மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் குர்ஆனுடன் ஒரு பலமான உறவை கட்டியெழுப்புவோம். நாலாந்தம் குர்ஆன் ஓதுவோம். இந்த மாதம் நாங்கள் ஆரம்பிக்கிறது குர்ஆன் நாலாந்தம் மௌத்து வரைக்கும் அந்த நல்ல பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். குர்ஆனை விளங்குறதுக்கு, குர்ஆனை படிக்கிறதுக்கான மஜ்லிஸ்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். உலமாக்கள்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து அந்த ஹல்காக்கள்ல குர்ஆனை ஓத விளங்க, அந்த குர்ஆனை விளங்குற பத்துவா கொடுக்கல. எங்கடாக்கள் கொஞ்சம் மார்க்கத்தை படிக்கிற கூகுள்ல போற, அங்க போற, அவன் சரியா இவன் சரியா இது இல்ல, அது ஃபுகஹாக்கள் உலமாக்கள்கிட்ட வேலை. நாங்க குர்ஆனை படிக்கிறதுன்னா அல்லாஹ்வோட ஒரு உறவை, சொர்க்கத்துடைய இன்பத்தை, அந்த குர்ஆன் ஆன்மீக ரீதியாக ஒரு உறவை வளர்க்கறதுக்கு நான் ஒவ்வொருத்தரும் குர்ஆனுடைய 3/2 அதுதான். குர்ஆன்ல சட்டத்திட்டம் கொஞ்சம் தான் இருக்கு, குர்ஆன்ல சட்டத்திட்டம் கொஞ்சமே தான். 3/2 என்ன? அல்லாஹோடு நான் உறவு, சொர்க்கம், நரகம், இதுதான். அன்புக்குரிய சகோதரர்கள், இது ஒவ்வொன்றையும் நாங்கள் விளங்குவோம். தஃசீருடைய பாடங்கள் உட்காருவோம், குர்ஆன் ஓதுவோம், ஒரு இன்பமான ஒரு சூழல் உருவாக்குவோம். ஒரு காலம் எதிர்பார்க்கிறேன், 1000 வருடங்களை கடந்து நாங்க இங்க இருக்கிறோம். ஒரு காலம் வரணும் எங்களோட நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஹாஃபிஸ்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட சந்ததிகள் எல்லாருமே குர்ஆனை நேசிக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்துல கொஞ்சம் உஷ்டம் சூடாக இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை லேசாக்கணும். அழகான துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமலான் வஸல்லிம் ரமலான லீ வதஸல்லிம் லனா முத்தகப்பலா. யா அல்லாஹ், எங்களை ரமலானுக்கு சாந்தியானதாக, ரமலானுக்கு தொகுதுவானதாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். அதே போல ரமலான இந்த மாசத்தை எங்களுக்கு சாந்தியானதாக, எங்களுக்கு தொகுதுவானதாக ஆக்கியா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களை விட்டும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில தான் இந்த ரமலான் எங்களை விட்டு பிரியோடும் என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனை ஓதி கபர்லையும் குர்ஆனினூடாக பிரயோஜனத்தை பெற்று அதுக்கு பின்னால கியாமத்துடைய நாள்ல அந்த குர்ஆனுடைய ஒளியினூடாக நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, ரிலாவை, ரஹ்மத்தை பெற்று அல்லாஹ் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய சந்ததிகள்ல குர்ஆனை மனப்பாடமாக்கி குர்ஆனை பாதுகாக்க கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் நம்முடைய இறுதி மூச்சு குர்ஆனை ஓதக்கூடிய நிலையிலே உடைய அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.